ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் அடுத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நிலா அந்த லேடியை, அதாவது பல்லவனுடைய அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதனால் பல்லவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நடேசனுக்கு ஆனால் பயங்கர கோவத்தில் நீங்கள் எல்லாரும் வெளியே வீடு தேடி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா பல்லவன் வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்களுடைய அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏமா இந்த ஊர்லேயே இருந்து என்னை பார்க்க வரலை அப்படின்னெல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சரின்னு சொல்லும்போது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த லேடி அந்த சாப்பாட்டை பார்த்து நிறைய ரசிக்கிறாங்க. அப்போது என்னம்மா பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சதை தான் செஞ்சுருக்கேன். சின்ன வயசில் ஒரு முறை நீங்கள் உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்ன உடனே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படின்னு செஞ்சேன். நல்லா இருக்காமா அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்குப்பா சேரா. சின்ன வயசில் நான் சொன்னதை இன்னமும் ஞாபகம் வச்சுன்னு எனக்காக நீ சமைச்சிருக்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. நீ தான் சமைக்கிறியா அப்படின்னலாம் அந்த லேடி கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரின்னு சொல்கிறாரு. அண்ணன் ரொம்ப சூப்பராக சமைப்பார். அண்ணன் தான் இந்த வீட்டில் தினமும் சமைப்பார். நாங்கள்லாம் கூட மாட ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பல்லவா, இந்தா சாப்பிடுடா, ஏன் அமைதியாகவே உட்காந்துட்ருக்கா அப்படின்னு. அம்மா நீங்கள் எனக்கு ஊட்டி விடுறீங்களாம்மா அப்படின்னு பல்லவன் கேட்குறாங்க. சரிடா பல்லவா, உன்னை 1.5 வயசில் விட்டுட்டு போனவ, அதுக்கப்புறம் உன்னை நான் என்னன்னு கூட கண்டுக்கலை. என் மேலே நீ ரொம்ப பாசமாக இருந்திருக்கிறல்ல, எனக்காக அம்மா எங்கன்னு ஏங்கிட்டே இருந்திருப்பல்ல நீ. தான் சாப்பிடு. சின்ன வயசில் ஊட்ட முடியாத பாக்கியத்தை நான் இப்போ பூர்த்தி செஞ்சுக்கிறேன், சாப்பிடு பல்லவா அப்படின்னு சாப்பாடை ஊட்டி விடுறாங்க. பல்லவனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு பாய் போட்டு தூங்குறாங்க. அப்போது இவங்களை எங்கே தங்க வைக்கிறதுன்னு தெரியல. அதான் அந்த ரூம் இருக்குல்ல பண்ணிலாம், அதில் தங்க வைக்கலாம் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் அந்த ரூமில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்கிறாரு. பல்லவாணி அப்படின்னு, நான் அண்ணனுங்க கூட தான் தூங்குவேன் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. அப்படியா, பல்லவா உன் அம்மா வந்திருக்காங்க, உன் அம்மா கூட தூங்கணும்னு ஆசையாக இருந்தால் சொல்லுடா, நீயும் போய் அங்கேயே தூங்கிப்பா அப்படின்னு. இல்லை நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல அப்படின்னு. இருக்கட்டும் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படின்ற மாதிரி அவங்க தூங்க போகும்போது பல்லவன் அவங்க கூட போய் மடியில் படுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி படுத்துட்டு இருக்காரு. அப்படியே அங்கேயே தூங்கிடுறாரு. பல்லவன் அங்கேயே கட்டில் மேலே படுக்க வச்சுட்டு அவங்க கீழே பாய் தலைகாணி போட்டு ரூம்குள்ளே படுத்துக்கிறாங்க. இவங்க 3 பேரும் இங்கே படுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம். அண்ணன் இவ்வளோ நாளாக பல்லவன் நம்ம கூட படுத்துட்டு இருந்தான், இப்போ அவங்க அம்மா வந்த உடனே நான் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குல்லண்ணே, நம்மக்கிட்ட இருந்து பல்லவன் கொஞ்சம் தூரமாக போயிட்டான்ல அப்படின்ற மாதிரி சேரனும் பாண்டியனும் பேசிக்கிறாங்க. சோழனும் அதே தான் யோசிக்கிறாரு. அப்போ சோழன் கிட்டேயும் சொல்கிறாரு, ஆனால் நானே இதை தான் யோசிச்சிருந்தேன், கூடவே இருப்பான் நொய்யின்னு பேசிக்கிட்டு இப்போது அவங்க அம்மா கூட போய் படுத்துருக்கல அப்படின்னு. நம்ம அப்படி ஏன்டா நினைக்கணும், ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுடைய அம்மா வந்திருக்காங்க, அவங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு இவ்வளோ நாளாக. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறதுனால அவன் அம்மா கூட போய் அவன் ஆசையாக படுத்து தூங்குறான். இதுக்கு ஏன்டா நீங்களாம் வருத்தப்படுறீங்க அப்படின்னு. இல்லைண்ணே, என்னதான் இருந்தாலும் பல்லவன் வேற வைத்து பிள்ளை, நமக்கு அம்மாலாம் வேறு, அதனால் அவன் எப்பயுமே அவங்க அம்மா கூட தான் இருக்க முடியல, இவ்வளோ நாள் தான் ஒன்றா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு பல்லவனுடைய அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பல்லவன் தனியாக போயிட்டான், நாம் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கோம், அதாவது பல்லவன் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இவங்களுக்கு. அப்போ நிலாமே உள்ளே போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எப்பயும் போல் தூங்கி எழுந்திரிச்சு சேரன் வேலை செய்யலாம் அப்படின்னு எந்திரிக்கிறாரு. சோழன் எப்பயுமே, அதாவது சோழன் பாண்டியன் இவங்கெல்லாம் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே சேரன் எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்வார். எப்பயுமே சீக்கிரமாக எந்திரிச்சிருவார். சேரன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எந்திரிச்சு வீடெல்லாம் வாசல் தெளித்து கோலம் போட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி டீ காஃபி இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கடைக்கெல்லாம் போய் வாங்கிட்டு ஸோ இவங்க கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்ததை பார்த்த உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. யார் ஏதோ புதுசாக இருக்குது அப்படின்னெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அண்ணா அங்கே பாருண்ணே அப்படியே காயத்ரி கஸ்தூரி பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது யார் இது அப்படின்னு சொல்லிட்டு புரியலாம் அவங்களுக்கு. அண்ணா
இவளை தெரியலையா? அதான் அந்த நடேசன் பையன் கூட்டிகிட்டு வந்து ஓடி போயிட்டு தான் நம்மலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல அவன் அப்படின்னு. இவன் எங்கே இருக்கா? இவன் உயிரோட தான் இருக்காளா இன்னும் அப்படின்னு. ஆமாண்ணே பார்த்தா தெரியலையா? இவன் எங்கேயோ என்னமோ வாங்கிட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு. இவன் எங்கே போகிறான்னு நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்கிறாங்க. சரிம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பின்னாடியே கஸ்தூரியை ஃபாலோ பண்ணிட்டு, அதாவது கஸ்தூரியும் சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பல்லவனுடைய அம்மாவை. அப்போ பார்த்தா நடேசனோட வீட்டுக்கு இவங்க வராங்க. இதை பார்த்த உடனே என்ன நடேசன் பையனோட வீட்டுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் அவரோட அண்ணனும் பேசிகிட்டு இருக்காங்க. தெரியலையே என்னன்னு சொல்லிட்டு, என்ன ஓடி போனவன் திரும்ப வந்துட்டாளா ஒரு வேலை அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்னென்ன திரும்பவும் வில்லங்கத்தை வீடு தேடி கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து காஃபி போட்டு வச்சுட்டு சமைக்கிறதுக்காக வீட்டில் காய்கறி மற்றது என்ன எங்கே இருக்குது அப்படின்னு தேடி தேடி அவங்க வந்து சமைச்சிட்ருக்காங்க. இருக்கிற பாத்திரத்தில் நம்ம வீட்டில் விட பரவாயில்ல, இங்கே பொருளெல்லாம் நல்லா வாங்கி போட்டு வச்சுருக்காங்க. இந்த மனுஷனுக்கும் சம்பாதிச்சு வந்து எதையும் வாங்கி போடணும்னு துப்பில்லை. என் பல்லவனை நான் கரெக்டான இடத்துல தான் சேர்த்துட்டு போயிருக்கேன். நல்லா என் பிள்ளையை வளர்த்துருக்காங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த லேடி வந்துட்டு. அப்போது சேரன் எந்திரிச்சு வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பக்கெட் தண்ணி வாசல் தலைக்கு கொண்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாம் ஏற்கனவே கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கு. அதை பார்த்துட்டு யார் செஞ்சுருப்பா இதெல்லாம்? ஒருவேளை நிலாவா? இல்லையே, நிலா இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் செஞ்சதே இல்லையே. அப்படியே செஞ்சாலும் லேட்டாக தான் செய்யும். என்ன இது இவ்வளோ சீக்கிரமாவா? யார் செஞ்சுருப்பா இந்த குளூரில் இருந்துச்சு அப்படின்னலாம் வந்து சேரன் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க வந்து சமைச்சிட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே என்னம்மா இவ்வளோ காலையில் இருந்துச்சு நீங்களே இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு. ஆமாம் சேரா அப்படின்னு. ஏம்மா இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணீங்க? நான் பண்ணியிருக்க மாட்டேனா அப்படின்னு. எப்பயுமே இது வரைக்கும் நீ தானப்பா செஞ்சிட்ருந்தேன், இப்போ அதான் நான் வந்துட்டல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் சேரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து சரிம்மா இருக்கட்டும், நீங்கள் சரி வாங்க நான் இனி பண்ணிக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நான் ஆல்ரெடி எல்லாம் முடிச்சுட்டேன், சாதம் வடிச்சிட்டு சாம்பார் வச்சா எல்லாமே ரெடி, பல்லவனுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் அதையும் செய்வேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவாம்மா பல்லவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நிறைய வந்து ரெசிபிஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சேரன் வந்துட்டு. சரி ரொம்ப நாள் கழிச்சு பல்லவா உங்களோட கையால் சாப்பாடை சாப்பிட்டுட்டோம், டேஸ்ட்டு பல்லவன் சாப்பிட்ட உடனே கண்டுபிடிச்சிடுவான், நீங்கள் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நடேசன் வந்துட்டு அந்த லேடி முதல்ல வெளியில் வாசல் தெளித்து கோலம் போடும்போது பார்த்துட்டு இந்த மனுஷன் ஏன் இன்னும் இவ்வளோ கோவத்தோடு இருக்காரு, கொஞ்சம் கூட மனசு மாறவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கோவத்தோட. ஸோ அவங்க காலையிலே வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இருக்கும்போதே நடேசன் வந்து அந்த லேடிக்கிட்ட போய் பேசினாங்க. எந்திரிச்சு என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? அவள் வந்து கூப்பிட்டா நீ உடனே வந்துடுவியா? அதான் ஓடி போனல, இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டு திட்டிகிட்டு இருக்காங்க அந்த லேடியை. அதுக்கப்புறம் அவங்களும் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன், என்கிட்ட எப்படி இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசாமல் இப்படி என்னை விரட்டுறதுலேயே குறியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசவும், நீ பேசவே பேசாதம்மா, அப்படி கழுத்து நெரிச்சு கொன்றுவோம் அப்படின்னு ஆத்திரத்தில் நடேசன் கத்திட்டு காலங்கத்தில் இவன் மூஞ்சில் முழிய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்போவே நடேசன் எந்திரிச்சு போயிட்டாரு. ஸோ இப்போ வந்து இங்கே சமைச்சிட்டு இருக்கும்போது எங்கம்மா வெளியில் அப்பாவை காணோம் பார்த்தீங்களா அப்படின்னு. அவர் அப்போவே எழுந்திரிச்சு எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு. அப்போ தான் அந்த லேடி வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே காஃபி போட்டு வச்சுருக்கேன் எடுத்து குடிப்பா அப்படின்னு சொல்லவும் காஃபி எடுத்துகிட்டு குடிச்சிட்டு இருந்துக்கிட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போடுறத விட சூப்பராக இருக்குது, இத்தனை நாளாக நானே காஃபி போட்டு குடிச்சு அது எதுவுமே இன்னும் இது வரைக்கும் எனக்கு டேஸ்ட் வித்தியாசம் தெரியவே இல்லை, முதலாக நீங்கள் போட்டு குடிக்கிறப்போ உங்களோட டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சரின்னு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிச்சாங்களாம், அவங்களுக்கும் காஃபி ரெடியாக போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறி போயிடும், நான் போயிட்டு பேசாமல் எல்லாரையும் எழுப்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தூங்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டைம் ஆகிடுச்சு அவ்வளோதான், இந்த டைமுக்கு எந்திரிச்சு காஃபி குடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இங்கே வந்து பாண்டி பல்லவா அப்படின்னு எல்லாரும் எழுப்புறாங்க. பல்லவன் எழுப்பி அதுக்கப்புறம் காஃபி கொடுப்பேன் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க தூக்கு கண்ணில். அப்போது வந்து இங்கே பாண்டியனுக்கு அப்புறம் சோழனுக்கெல்லாம் காஃபி குடிக்கும்போது நிலாவும் வந்துடுறாங்க. நிலா வந்ததுக்கப்புறமாவும் காஃபி கொடுக்குறாங்க. எல்லாருமே குடிச்சு பார்த்துட்டு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அண்ணா என்னண்ணா எனக்கு காஃபி வேறு மாதிரி போட்டிருக்கீங்க, இவ்வளோ நாள்லேயும் இந்த மாதிரி ஒரு நாள் கூட போட்டதே இல்லை, ஆனால் இதுவும் நல்லா இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா நீ எப்படி இருக்கப்பா சொல்லு அப்படின்னு. அண்ணா அதே மாதிரி சேம் ஃபீலிங் தானே எனக்கும் அப்படின்னு.
அப்படியா சரி பல்லவனுக்கு கொடுக்கலாம், அப்புறம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே அவங்களுடைய அம்மாவே கொண்டு போய் பல்லவனுக்கு காஃபி குடிக்கிறாங்க. பல்லவா இதான் எழுடா காஃபி குடிப்பா அப்படின்னு. அம்மா அப்படின்னு பல்லவனும் எழுந்துச்சு காஃபி குடிக்கிறாங்க. எல்லாருமே குடிச்சு முடிச்சுட்டு அதே ஃபீலிங்ஸை தான் சொல்கிறாங்க. அப்போது என்னென்ன சொல்லவே மாட்டேன்றீங்க, காஃபி கூட குடிச்சாச்சு அப்படின்னு நிலா கேட்கும்போது, காஃபி நான் போடலை அம்மா தான் போட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சி. அம்மா காஃபி நல்லா போட்டிருக்காங்களே அப்படின்னு. இது மட்டும் இல்லை, எல்லா வேலையுமே இன்றைக்கி எழுந்திரிச்சு அம்மா தான் செஞ்சுருக்காங்க, இன்றைக்கி சாப்பாடு கூட அம்மா தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, இது வரைக்கும் அண்ணன் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு, இப்போயாச்சும் புது விதவிதமாக சாப்பாடு சாப்பிடலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ நாளாக நான் சமைச்சது நல்லா இல்லையா அப்படின்னு. நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ வேறு வெரைட்டி சாப்பிட போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உண்மையிலே காஃபி சூப்பராக போட்டிருக்கீங்கம்மா அப்படின்னு. உங்களுக்கு எதுக்குமா இது சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. நானுமே இதுதான் கேட்டேன், அவங்க ஆனால் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ரெடி ஆகிடும். எல்லாரும் வேலைக்கும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்காக வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து எல்லோரும் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் யார் யாருக்கு வேறு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு வேணும்னு கேட்டிங்கன்னா அதையே செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு. இல்லைம்மா நீங்கள் இந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறதே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது நிலாவுக்கு ஆனால் எனக்கு இன்னையிலேருந்து இனி ஒரு வாரத்துக்கு 1 வீக்குக்கு நிறைய ஒர்க் இருக்குண்ணே, அதனால் கொஞ்சம் என்னை யாரும் இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாண்ணா. நீங்கள் காலையில் இனிமேல் எந்திருப்பீங்கள்ல, அந்த டைமுக்கே என்னை கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பி விட்டீங்கன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் பார்ப்பேன் அப்படின்னு. என்னப்பா திடீர்னு ஒர்க்கு அப்படின்னு. ஆமாண்ணே, ஆஃபீஸில் புது ப்ராஜெக்ட்டு, அதுவும் பெரிய ப்ராஜெக்ட்டு என்ன நம்பி கொடுத்துருக்காங்க, அதை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கணும், அதுக்காக தானே அப்படின்னு. சரிப்பா நிலா அப்படின்னு. அதுக்குன்னு இப்படி நைட்டு பார்க்கலாமா வேலை செய்யணுமாப்பா அப்படின்னு. அண்ணே வேறு வழி இல்லைண்ணே, அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஒரு ஒர்க் முடிச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அவளுமே ஒரு ப்ராஜெக்ட்டு அப்படின்னு. முடியாதுன்னு தான் முதல்ல சொன்னேன், அப்புறம் சரி ஓகே ஃப்ரெண்டு இத்தனை நாள் இல்லாமல் ஃபோன் பண்ணி கேட்குறாளே அப்படின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டேனே, அதனால டபுள் வேலையாக இருக்குது, அதையும் முடிக்கணும் இதையும் முடிக்கணும், அதுக்கு தானே அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. ஏங்க ஏற்கனவே ஒரு பெரிய ப்ராஜெக்டை வச்சுக்கிட்டு எதுக்குங்க திரும்பவும் இன்னொரு ப்ராஜெக்டை எடுத்தீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. காரணமா என்ன அப்படின்னு சோழன் கேட்குறாரு. அது நடக்கும்போது நான் செய்கிறேன், அதாவது செஞ்சு முடிச்சுட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்படி நைட்டு பகலாக வேலை செய்யணுமாப்பா அப்படின்னு சரின்னு கேட்குறாரு. ஆமாண்ணா இது ரொம்ப அவசியம், எனக்கு கொஞ்சம் அவசியம் தானே இந்த வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா உன் இஷ்டம், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணப்பா, நான் உன்னை சீக்கிரமாக எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நிலா கிட்ட வந்து சேருன்னு சொல்கிறாரு. இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்காக நான் உங்களுக்கும் பல்லவனுக்கும் பேக் பண்ணுறேன் லஞ்சு, நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு. அண்ணா இல்லைண்ணா நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகலண்ணா அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. ஏன்டா பல்லவா அப்படின்னு. இல்லைண்ணே நான் இன்றைக்கி ஃபுல்லாக அம்மா கூட இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், பேசாமல் நான் அம்மாவை கூட்டிகிட்டு வெளியிலலாம் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமான்னு இருக்கேண்ணே அப்படின்னு. ஏன்டா பல்லவா நீ மட்டும் தனியாக போகிறா, எல்லாருமே நம்ம சேர்ந்து ஒரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே போகலாம், என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. அண்ணி அப்போ நம்ம எல்லாருமே போகலாம் அண்ணி, ஆனால் இப்போது நான் சும்மா அம்மாவை கூட்டிகிட்டு அப்படியே கோயிலுக்கு எங்கேயாச்சும் சிம்பிளாக நடந்து போயிட்டு வரேன் அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. சரிடா பல்லவா, அவனும் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மாவை பார்த்துருக்கா இல்லைண்ணே, போயிட்டு வரட்டும் விடுங்க நான் அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு அப்புறம் சோழன் வந்துட்டு சரிங்க நான் அப்படியே சவாரிக்கு தான் போகிறேன், நீங்கள் வந்தீங்களா உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுறேன் அப்படின்னு. சரிங்க சோழன், அதுவும் ஈஸி தான், ஸ்கூட்டியில் போனால் நிறைய டிராஃபிக் ஜாமு, அங்கே போய் சேரவே லேட் ஆகுது, காரில் போனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம், அங்கே போனதுக்கப்புறமா போயிட்டு ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு நீங்களே என்னை கூட்டிகிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஏன்னா நான் அப்படியே கார்லேயே கூட நான் என்னோடய ப்ராஜெக்டை பண்ணிக்கிட்டே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சோழா ஒரு வாரம் நிலா கூட போயிட்டு வர வாய்ப்பு உனக்கு இருக்குடா, எப்படியாச்சும் நிலாவுடைய மனசை மாற்ற பாருடா அப்படின்னு சோழன் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணா சரி நான் கிளம்புறேண்ணே அப்படின்னு. யாருமே சாப்பிடாமே போகிறீங்களே அப்படின்னு. எங்களுக்கு பேக் பண்ணியே கொடுத்துருங்க, நாங்களும் அங்கேயே போய் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு நிலாவும் சோழனும் சொல்கிறாங்க. அவங்களுக்குமே பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. அம்மா சரிம்மா பல்லவா நீ அம்மாவை பார்த்துக்கோ, அவர் ஏதாச்சும் பேச போகிறாரு சண்டை அடிக்க போகிறாரு, நான் சைட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், முக்கியமான வேலை எனக்கும் இருக்குது, இல்லைனா நானும் உங்க கூடவே லீவ் போட்டு இங்கே இருந்திருப்பேன் அப்படின்னு சேருன்னு சொல்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய அம்மாவே சொல்கிறதுனால பல்லவன்கிட்டயே அவங்கள விட்டுட்டு
எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவனும் அவங்க அம்மாவும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இவ்வளோ நாள் மிஸ் பண்ண எல்லாத்தையும் பல்லவன் ஒரே நாளாக அவங்க அம்மா கிட்டேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ நிலா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டுருக்கும்போது ராகவ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க நிலாவுக்கு. நிலா எங்கே இருக்கீங்க அப்படின்னு. ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டுருக்கேன் ராகவ் அப்படின்னு. எங்கே டூ வீலர்லையா அப்படின்னு. இல்லை காரில் தான் அப்படின்னு. கார்லையா அப்படின்னு. ஆமாம் சோழன் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சோழன் கூட வா அப்படின்னு. ஏன் ராகவ் என்னாச்சு அப்படின்னு. இல்லை நிலா நீங்கள் டூ வீலரில் வருவீங்களா இல்லை எதில் வருவீங்கன்னு தெரியல, ஒருவேளை பஸ்ஸில் எதுவும் வரீங்களா, உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகலாம் தான் கேட்டேன் அப்படின்னு. உங்களுக்கு எதுக்கு சிரமம் ராகவ், நானே ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. சரி நிலா இதில் என்ன சிரமம் இருக்குது, சரி ஈவினிங் நான் உங்களை ட்ராப் பண்ணவா அப்படின்னு. இல்லை ஈவினிங்கும் சோழனே வந்துடுவார் என்னை ட்ராப் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் எதுக்கு ஃபோன் பண்ணி நிலாவை பிக்கப் பண்ணணும் ஈவினிங் ட்ராப் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கான் இப்போது அப்படின்னு சோழனுக்கு பயங்கர கடுப்பாகுது. அப்போது நிலா இருந்துக்கிட்டு இல்லை ராகவ் நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன், இன்னும் ½ ஹவரில் ரீச் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ராகவ் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ராகவுக்கு அவ்வளோ பொறாமையாக இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்டு நிலாவோடைய ஃப்ரெண்டு திவ்யா சொன்ன மாதிரி ராகவுக்கு வந்து நிலா மேலே லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நிலாவை நம்பி எல்லா ஒரு ப்ராஜெக்டையும் வந்து ராகவ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் மீறி ஆஃபீஸ் ஒர்க்கையும் தாண்டி ராகவ் வந்துட்டு நிலா வந்து பர்சனல் லைஃப்லேயும் தலையிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராகவ் வந்துட்டு நிலாவை பிக்கப் பண்ணுறது, இல்லை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறது, அப்புறம் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபீவர் அப்படின்னா விசாரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ராகவ் வந்து பண்ணுறாங்க. இதெல்லாமே நிலா மேலே இருக்கிற அக்கறையில் தான், அதாவது காதல்னால தான். ஸோ நிலாவோடைய மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக ராகவ் வந்து இடம் பிடிக்கிறாங்க. நிலாவை கொஞ்சம் ஸ்பெஷலாகவே கவனிக்கிறாரு ராகவ் அப்படின்னு தான் வந்து நம்ம எல்லாருமே சொல்லலாம், திவ்யா சொன்ன மாதிரி. ஸோ வந்து ராகவ் வந்து எந்நேரமும் நிலாவே வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா இதை டைரெக்டாகவே நிலாக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. நிலாவுமே இதை பற்றி யோசிச்சு பார்த்தாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, நான் ஒரு ஸ்டாஃபு ஒரு பாஸ் அப்படின்றது தாண்டி நிலாவுடைய மனசில் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா வந்து ராகவ் வந்துட்டு நிலாவை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, வாட்ச் பண்ணிக்கிட்டே நிலாவை நேரமும் வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராகவ் வந்துட்டு சோழன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்ன உடனே ராகவுக்கு நேற்று அவ்வளோ காண்டானார் ஆஃபீஸில். இப்போ சோழன் கூட தான் நிலா வராங்க அப்படின்ன உடனே இன்னமும் காண்டாகிறாரு ராகவ் வந்துட்டு. கசின் தானே, அவன் கூட எதுக்கு நிலா வரணும், இனிமேல் எப்படியாச்சும் நிலா கிட்ட பேசி நாமளே நிலாவை கூட்டிகிட்டு வந்து விடுற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நிலா ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் சோழன் விட்டதுக்கப்புறமா சரிங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க, ஈவினிங் என்னை பிக்கப் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கவும் ராகவ் அதெல்லாத்தையும் மேலே இருந்து நோட் பண்ணுறாரு. பார்த்துட்டு பயங்கர கடுப்பாகுது. எதுக்கு அவங்ககிட்ட எவ்வளோ பேசணும், நிலா இவனுடைய கலருக்கும் நிலாவுடைய கலருக்கும் கொஞ்சம் மச்சு செட் ஆகுதா, ஆமாம் முதல்ல கசின் தானே, அவங்ககிட்ட எதுக்கு நிலா அப்படி சிரிச்சு ஓவராக பேசணும், என்னதான் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் இப்படியா பேசணும், அவன் ஆடும் அவன் மண்டியும் பார்க்க பொறுக்கி மாதிரியே இருக்கான் அப்படின்னலாம் வந்து ராகவ் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எப்படியாச்சும் நிலா கிட்ட இன்னைக்கு நாமளே ட்ராப் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். பேசாமல் நிலா கிட்ட நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடலாமா, அதுக்கப்புறமா நம்ம என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ராகவ் நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும், நம்ம லேட் பண்ணக்கூடாது, அவன் பேசுகிற மொழியை பார்த்தா கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி ராகவ் வந்து பொசிஷனஸ் ஆகுறாரு சோழன் மேலே. ஸோ சோழன் வந்துட்டு நிலா மனசில் எப்படிடா இடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் ராகவ் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நினச்சிட்ருக்காரு. அப்படி சரிங்க நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு பாய்ங்க அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறமா நிலா ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. போகும்போதே அப்போது திவ்யாவும் கூட வந்துடுறாங்க. ஹாய் நிலா, குட் மார்னிங் அப்படின்னு. குட் மார்னிங் திவ்யா அப்படின்னு. நேற்று நீ ஒன்று நோட் பண்ணியா, நீ உன் கூட கசின் சோழன் கூட போகும்போது ராகவ் உன்னை பார்த்து அவ்வளோ முறைச்சாரு, அதுவும் முக்கியமாக சோழனை பார்த்து முறைச்சாரு, நீ இதை நோட் பண்ணியா, நான் சொன்ன மாதிரி அது லவ் தான் அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு. அப்படி தான் எங்கள் எல்லாரையும் விட உன்னை ரொம்பவே ஸ்பெஷலாக கவனிச்சிக்கிறாரு ராகவ், உன் மேலே அதிக கேரிங்காகவும் இருக்கிறாரு, இதுலேருந்தே தெரியுது, யாருக்கும் கொடுக்காத பெரிய ப்ராஜெக்டை உனக்கு கொடுத்துருக்காருன்னா உன் மேலே இருக்கிற நம்பிக்கை, உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அந்த ப்ராஜெக்டை கொடுத்தாலும் அந்த ப்ராஜெக்ட் செய்கிறதின் மூலயமா உன்கிட்ட பேசி பழகி நெருக்கமாகலாம் அப்படின்னு அடிக்கடிக்காக பேசலான்னு ராகவ் முடிவு எடுத்திருக்காரு போல இருக்குது, அதுக்கு தான் உனக்காக இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்கிறாங்க. இந்த பிளானை நீ கண்டிப்பாக முடிப்ப, எனக்கு அதுவும் தெரியும், இருந்தாலும் ராகவுக்கு இது ஒரு சாக்கு அப்படின்னலாம் வந்து திவ்யா சொல்கிறாங்க. என்ன இது அடிக்கடிக்கு இதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா, ராகவும் நம்மளை அந்த மைண்ட் செட்டெல்லாம் பார்க்குறாரா, அப்படி ஏதாச்சும் இருந்தால் நம்ம ராகவ் கிட்ட சொல்லிடணும், நமக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்த வந்து நிலா வந்து சொல்லிடணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க.
அதையும் தாண்டி ஏன் நம்ம அவர்கிட்ட இதை பற்றி சொல்லணும், அதான் நமக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது இல்லை அப்படின்னு இன்னொரு மைண்ட்ஸ் அப்படியும் நிலா வந்து நினச்சி பார்த்து அவங்களும் குழம்பி போயிருக்காங்க. ஸோ இதோட வந்து இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ராகவ் நினச்ச மாதிரி நிலா கிட்ட அவர் ப்ரப்போஸ் பண்ண போகிறாரா, அப்படி ப்ரப்போஸ் பண்ணால் நிலா அதை ஏற்றுக்க போகிறாங்களா, இல்லை நடந்த விஷயங்களை சொல்ல போகிறாங்களா, இல்லை அந்த விஷயங்களை சொல்லாமல் ராகவ் லவ் பண்ணுற அப்படின்னு உடனே அதை ஏற்றுக்க போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி எக்ஸ்ட்ரோடில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.